2025-26க்கான டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். சிலபஸ் வைஸாக படிக்கணும், ஓகேவா? அதாவது 6th to 12th அப்படி வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா சிலபஸ் வைஸாக படிக்கணும், லைன் பை லைனாக படிக்கணும். அப்போனா தான் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆக முடியும், ஓகேவா? அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பில் தமிழில் உள்ள 2ஆம் பருவத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகம். இதுலேருந்து கட்டாயம் 1 மார்க் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தலாமா? நூலகம் எத்தனை வகைப்படும்? பல வகைப்படும், சில வகைப்படும், 2 வகைப்படும், 3 வகைப்படும். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதில் நம்ம எந்த ஆப்ஷன், எது ஆன்சர் அப்படின்னு பார்க்க போகிறோம். நூலகம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூலகத்தில் வந்து பல வகை இருக்குது. அதனால் என்னதான் ஆன்சராக வரும்? நூலகம் பல வகைப்படும் அப்படின்னு தான் சொல்ல முடியும், ஓகேவா? அதாவது ஆப்ஷன் ஏ தான் இங்கே ஆன்சராக தரப்பட்டிருக்கு. நூலகம் பல வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இதில் வந்து சில 2 3 அப்படிலாம் கிடையாது. பல வகைப்படும், நூலகம் பல வகைப்படும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். 2வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய 2வது நூலகம் எது? அதாவது ஆசிய கண்டத்திலே 2வது மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம், பெரியார் நூற்றாண்டு நூலகம், அம்பேத்கர் நூற்றாண்டு நூலகம், அனைத்தும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது ஆன்சர் நம்ம பார்க்கணும். அப்போ ஆசியாவிலே மிகப்பெரிய 2வது நூலகம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், இந்த நூலகத்தில் வந்து முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடியது இந்த கொஸ்டின் தான் வரும். அப்போ இதில் வந்து எது ஆன்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் இந்த 2வது கொஸ்டினுக்கு ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு. ஆசியாவிலே 2வது மிகப்பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கு உள்ளது? சென்னை, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி. 4 ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஏரியாவில் எந்த பிளேஸில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம், ஓகேவா? அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆப்ஷன் ஏ சென்னை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது, ஓகேவா? அதாவது நம்மளோட தமிழ்நாட்டோட தலைநகர பட்டணம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை. இந்த சென்னையில் தான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? அதாவது ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா, சீனா, ஜப்பான், அமெரிக்கா. 4 நாடு கொடுத்துருக்காங்க. ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் அப்படிங்கும்போது 4 நாடு கொடுத்துருக்காங்க. அந்த 4 நாட்டில் ஆப்ஷன் பி சீனா. ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு பார்க்கும்போது சைனாவில் தான் இருக்குது, ஓகேவா? சீனாவில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, நூலகவியலின் தந்தை யார் அப்படின்னு பார்க்கும்போது நூலகவியலோட தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரா அரங்கநாதன், ராமலிங்க அடிகள், திருவள்ளுவர், பாரதிதாசன். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் யார் நூலகவியலோட தந்தை அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். இந்த நூலகவியலோட தந்தை அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இரா அரங்கநாதன் அப்படின்னு சொல்லி அவர் தான் என்ன செய்வார், அவர் தான் நூலகவியலோட தந்தை அப்படின்னு அறிவிக்கப்படுந்தார், ஓகேவா? அதாவது 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரா அரங்கநாதன். அடுத்த 6வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? காமராஜர், அறிஞர் அண்ணா, இரா அரங்கநாதன், ராஜாஜி அப்படி சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி, நூலக விதிகளை யார் உருவாக்குனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த நூலக விதிகளை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரா அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவர் இரா அரங்கநாதன் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறது கொஸ்டின், ஓகேவா? அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், அனைவரும். அந்த 5வது ஆப்ஷன் வந்து மொத்தத்தில் எல்லாரையுமே சேர்த்து ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அறிஞர் அண்ணா,
ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். இந்த 4 பேருமே என்ன செஞ்சுருப்பாங்க, நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. அப்போ இங்கே ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ அனைவரும். இந்த அனைவருமே என்ன செஞ்சுருப்பாங்க, நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சர். ஓகேவா. அடுத்து 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? அதாவது சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது அப்படி சொல்லியிருக்காங்க. அது எந்த விருது அப்படின்னு பார்க்கும்போது, டாக்டர் இரா அரங்கநாதன் விருது, அண்ணல் அம்பேத்கர் விருது, அறிஞர் அண்ணா விருது, ஈவேரா பெரியார் விருது. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது அப்படின்னு பார்க்கும்போது, நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது அப்படின்னு பார்த்தோம்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டாக்டர் இரா அரங்கநாதன் விருது அப்படிங்கிறதா சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர் இரா அரங்கநாதன் விருது, இதுதான் நூலகர்களுக்கு வழங்கக்கூடிய விருது அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 9வது கொஸ்டின், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனை தளங்கள் உள்ளது? அதாவது இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனை தளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8, 3, 10, 4 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை தளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை தளங்கள் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், 6th பாடத்தில் தான் இருக்குது. ஓகேவா. அதாவது ஆப்ஷன் ஏ 8, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 8 தளங்கள் அமைந்துள்ளது. அதுதான் இங்கே ஆன்சராக தரப்படுது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அண்ணா நூற்றாண்டு நூலகம் 8 தளங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சொந்த நூல் படிப்பகம் பிரைலி நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது? 2 நூல் சொல்லியிருக்காங்க. சொந்த நூல் படிப்பகம், பிரைலி நூல், கண்ணு தெரியாதவங்களுக்கு இருக்கும்ல அந்த நூல்கள், அது எங்கே இருக்குது, எந்த தளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தரைத்தளம், முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த தளத்தில் இந்த பிரைலி எழுத்து சொந்த நூல் படிப்பகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தரைத்தளம். அதாவது தரைத்தளத்தில் தான் இந்த சொந்த நூல் படிப்பகமும் பிரெய்லி எழுத்து, கண்ணு தெரியாதவங்களுக்கான பிரெய்லி எழுத்துக்களும் உள்ளது அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா. அடுத்து 11வது கொஸ்டின், குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் எந்த தளத்தில் உள்ளது? அதாவது குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இது எந்த தளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த எந்த தளத்தில் எது இருக்குங்கிறது தான் முக்கியமான கொஸ்டின். இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்கப்படும். ஓகேவா. அப்போ ரொம்ப நுணுக்கமாக நம்ம படிக்கணும். தரைத்தளம், 2ஆம் தளம், முதல் தளம், 3ஆம் தளம், குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் எந்த தளத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எந்த தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முதல் தளம். இந்த முதல் தளத்தில் தான் குழந்தைகள் பிரிவும் பருவ இதழ்களும் வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா. அடுத்து 12வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12வது கொஸ்டினில் தமிழ் நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது? மிக முக்கியமான கொஸ்டின். தமிழ்பாங்க. அப்போ இந்த கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது. தமிழ் நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2ஆம் தளம், 3ஆம் தளம், 4ஆம் தளம், முதல் தளம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த தளத்தில் இந்த தமிழ் நூல்கள் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ இந்த தமிழ் நூல்கள் எந்த தளத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2ஆம் தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா 13வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்கு? 13வது கொஸ்டினில் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது? அதாவது கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் இந்த 4மே எந்த தளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் தளம், 3ஆம் தளம், 4ஆம் தளம், 2ஆம் தளம். 4 தளம் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த தளத்தில் இந்த கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் இப்படி எல்லா நூல்களும் எதில் இருக்குது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்ஷன் பி 3ஆம் தளம். ஆப்ஷன் பி தான் இங்கே ஆன்சராக தரப்பட்டிருக்கு. ஓகேவா. ஆப்ஷன் பியில் உள்ள 3ஆம் தளத்தில் தான் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் இது எல்லாமே இந்த 3ஆம் தளத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.